ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, யாரிடம் அன்பு காட்ட வேண்டும். ஒரு ஊரில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் மண்டபத்தில் சென்று அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த வழியாக அவங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் கைகளில் நிறைய பூக்களை கொண்டு பூக்கூடையுடன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தாங்க. அந்த பெண்மணியையே பாட்டி பார்த்து கொண்டிருந்தாங்க. பாட்டிக்கு நன்றாக தெரிந்த பெண் தான் அவங்க. இருப்பினும் ஏதோ யோசனையிலேயே பாட்டியை கண்டு கொள்ளாமலேயே போயிட்டாங்க. பிறகு பாட்டி அந்த பெண்ணின் பெயரை சத்தமாக கூப்பிட, அப்போதுதான் அவருக்கு சுயநினைவு வந்தது போல பாட்டியை பார்த்து கவனிக்காமல் சென்றதற்காக மன்னிப்பு கேட்டாங்க. பாட்டி அந்த பெண்கிட்ட, அப்படி என்னதான் யோசனை உனக்கு, ஏன் உன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த பெண்ணோ அழுது கொண்டே, நான் என் கணவன் மீது எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவர் அதில் 10% கூட எனக்கு திருப்பி செலுத்துவதே இல்லை. என்னுடைய நெருங்கிய தோழியும் சமீப காலமாக என்கிட்ட சரியாக பேசுவதே இல்லை. ஏன் என்று எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கூறிவிட்டு வருத்தமாக அங்கிருந்தாங்க. அப்பொழுது பாட்டி அந்த பெண்கிட்ட கைகளில் இருக்கும் கூடையை கவனிச்சாங்க. இந்த கூடையில் இருக்கும் பூக்கள் எல்லாமே உன்னோட தோட்டத்தில் மலர்ந்ததா அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டதும் அந்த பெண்மணியின் முகத்துல ஒரே மகிழ்ச்சி. அந்த பூக்களை தானே பயிரிட்டு வளர்த்ததாகவும் அந்த பெண் மன மகிழ்ச்சியோடு கூறினாங்க. அதே சமயம் அந்த மண்டபம் வழியாக சென்ற இன்னொரு நபர் பாட்டிக்கு தெரிந்தவர் தான். பாட்டி பேச்சு சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட பேச வந்தார். அவர்கிட்ட பேசி கொண்டிருந்த பாட்டி அந்த பெண்மணியின் கூடையில் இருந்த ஒரு பூவை எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நபர்கிட்ட இந்த பெண்மணியை இந்த பூவை தோட்டத்துல வைத்து வளர்த்ததாக கூறினார். அதை கேட்ட அந்த நபர், எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தோட்டம் வச்சு பராமரிச்சு எல்லாம் வளர்க்கணும், பூக்கடையில 2 பூக்கள் 10 ரூபா அப்படின்னு விற்கிதில்ல அப்படின்னு கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இப்போது பாட்டி அந்த பெண்கிட்ட, என்னம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூவை வளர்த்த, ஆனா அந்த நபரோ இப்படி பேசிவிட்டு போயிட்டாரே என்று பாவமாக சொன்னார். அதற்கு அந்த பெண்மணி கோவப்படாம ஒரு பதில சொன்னாங்க. அதாவது தோட்டக்கலை அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது. சிலருக்கு அதனுடைய அருமை புரியும், சிலருக்கு அதனுடைய அருமை புரியாது. அதற்காக நம்ம கோபப்பட முடியுமா? அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிந்தது அப்படின்னு அவங்க கூறினாங்க. இதை கேட்டதும் பாட்டி புன்முறுவலோட கூறினாங்க, எப்படி தோட்டக்கலையை பற்றி தெரியாத நபருக்கு ரோஜாவின் அருமையை பற்றி தெரியாதோ, அதே போலத்தான் அன்பு என்னும் அருமருந்தின் பெருமை தெரியாதவருக்கு எவ்வளவு அன்பை கொட்டி கொடுத்தாலும் அதன் மதிப்பு தெரியாது. அன்பின் அருமை தெரியாதவர்களிடம் அதை காட்டுவது கூட தவறில்லை, ஆனா அதற்கான பலனை எதிர்பார்ப்பது தான் தவறு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. இந்த கதையில் வருவது போலத்தான் நாமும் மற்றவர்களிடம் அன்பை காட்டிவிட்டு அதற்கு பலனை எதிர்பார்க்கும் பொழுது அன்பிற்கு பதில் கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் கிடைத்ததால வெறுத்து போயிருப்போம். யாருக்கு அதனுடைய அருமை புரிகிறதோ அவர்களால் தானே அந்த அன்பை திருப்பி செலுத்த முடியும். எப்படி உங்கள் அன்பை நிராகரிக்க ஒரு இடம் இருந்ததோ அதுபோல உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ளப்படவும் ஒரு இடம் இருக்கும். அதுவரை பொறுமையாக காத்திருங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.